திட்டம் போட்டு ஒரு பக்கம் கொண்டு வந்த அதே நேரத்தில் என்ன செய்கிறார்? பாரதிய ஜனதாவுடைய அரசு, பாரதிய ஜனதாவுடைய தாய் கழகம் பள்ளிவாசலை இடிக்கிறாங்க. இடித்து ஆலயம் எழுப்பிட்டாங்க. இஸ்லாமியர்களை பொறுத்தவரை எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் அங்கிருந்து தொழுவதற்கு அனுமதி இல்லை. பள்ளிவாசல் தான் தொழுவது, இன்னொரு சமுதாயத்தை தொழுவதற்கு அனுமதி இல்லை. ஆனால் அங்கே பள்ளிவாசல் இடித்து விட்டு அவர்களுக்கு சொந்தமான சொல்லிட்டு இப்போ ஆலயம் கட்டியிருக்காங்க. அதே நேரத்தில் சகோதரிகளே அங்கே அந்த ஆலயம் கட்டியிருக்கிறது ஊபி அரசு. அவங்க தான் இருக்கலாம் காரணம். அதாவது ஊபியினுடைய முதலமைச்சர் உறுதிமொழி எடுத்ததுக்கு முரண்பாடா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு ஆய்வு என்ற போர்வையில் நீதிமன்றத்தில் ஆர்டர் வாங்கி ஆய்வு பண்ணி பலர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க ஊபியில். இந்த முதலமைச்சர் என்னைக்கு இந்த பதவிக்கு வந்தாரோ அதிலிருந்து இந்த அடக்குமுறைகள் இஸ்லாமியர்கள் மீது, கிறிஸ்துவர்கள் மீது, சீக்கியர்கள் மீது, ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தொடர்கின்றது. சட்டப்படி பார்த்தா அவர் முதல்வராக உறுதி எடுத்திருக்கின்ற பொழுது அந்த உறுதிமொழிக்கு எதிராக செயல்படுறாரு. இந்தியாவில் இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்து செயல்படக்கூடிய முதலமைச்சர் யாராவது ஒருத்தருக்கு தண்டனை, அரசியல் சட்டத்தினுடைய படி தண்டனை கொடுத்தால் எந்த முதலமைச்சரும் தப்பு செய்ய மாட்டாங்க. இந்த நேரத்தில் நான் சகோதரிகளை கேட்டுக்கொள்வதெல்லாம் ஆர்ப்பாட்டம், போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்கிறோம். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளை, பேரன் பேத்திகளை நல்ல கல்வியாளர்களாக உருவாக்கி வழக்கறிஞராக உருவாக்கணும், ஐஏஎஸ் அதிகாரியாக உருவாக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் இருந்து நாம் பெற்ற சுதந்திரத்தையும் சுதந்திரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உரிமைகளையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். அதே மாதிரி உங்களுடைய இல்லங்கள் அருகில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாய மக்களோடு அவருடைய இன்பம் துன்பங்களில் நீங்கள் நாம் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இஸ்லாமியர்கள் வேறு, கிறிஸ்தவர்கள் வேறு, சீக்கியர்கள் வேறு சொல்லி பிரிச்சாலக்கூடிய சூழ்ச்சி ஒன்றிய அரசு செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அதுக்கு இடம் கொடுக்காத வகையில் அருகில் இருக்கக்கூடிய சகோதர சமுதாய மக்களுடைய இன்பம் துன்பங்களில் மார்க்கத்துக்கு முரண்பாடு இல்லாமல் சகோதரிகள் கலந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி உட்பட தமிழ்நாடு முழுவதும் 10 இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்து செல்லக்கூடிய இதற்காக பாடுபட்ட தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய ஒட்டுமொத்த தோழர்களுக்கும் வந்து செல்லக்கூடிய சகோதரிகளுக்கும் அந்த இறைவன் பாதுகாப்பு கொடுக்க துவா செய்வதோடு, தோழர்களே, நாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் இருக்கிறோம். உங்களுடைய பகுதி பிரச்சனைகள் அதிகாரிகள் செய்ய வேண்டிய எதுவாக இருந்தாலும் நீங்கள் சென்று மக்களுடைய பணிகளை செய்து கொடுக்க வேண்டும். அப்படி செய்து கொடுக்கின்ற பொழுது மக்களுடைய அன்பையும் பெறலாம், இறைவனிடம் நன்மையும் சம்பாதிக்கலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களை சந்திக்க வாய்ப்பு வழங்கிய இறைவனுக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன்.